ட்வின் டவர் அட்டாக் நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒண்ணு. ஆனா அதுல சஃபர் ஆனது மனுஷங்க மட்டும் இல்ல. அந்த அட்டாக் நடந்து முடிஞ்சு அங்க போன ரெஸ்கியூ டீம் அங்க இருக்கிறவங்கள ரெஸ்கியூ பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா அந்த இடிபாடுகள்ல சிக்கினவங்களை ரெஸ்கியூ பண்ண ரொம்ப கஷ்டமா இருந்தனால 300 வெல் ட்ரெயின்டு டாக்ஸ் அங்க கூட்டிட்டு போய் ரெஸ்கியூ பண்ண ஸ்டார்ட் பண்றாங்க. அந்த டாக்ஸ் எல்லாமே அங்க இருக்கிற மனுஷங்களை மோப்பம் பிடிச்சு அந்த இடிபாடுகளுக்குள்ள ஓடி போய் அவங்கள காட்டுது. ஆனா அவங்க எல்லாருமே இறந்து போயிருந்தாங்க. இப்படியே டெய்லி ஒவ்வொரு நாளும் 16 மணி நேரம் ரெஸ்கியூ பண்ணிக்கிட்டே இருக்கு. ஆனா ரெஸ்கியூ பண்ற எல்லாருமே டெட் பாடிஸா தான் இருக்காங்க. இந்த டாக்ஸோட மிஷனே உயிரோட இருக்கவங்களை கண்டுபிடிக்கிறது தான். ஆனா தன்னோட மிஷன்ல உயிரோட ஒருத்தவங்களை கூட கண்டுபிடிக்க முடியலையே அப்படின்னு சொல்லி இந்த டாக்ஸ் எல்லாம் டிப்ரெஷன் ஆகி ஆங்ஸைட்டிக்கு போய் அந்த இடத்த சுத்தி சுத்தி ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லா தேடிக்கிட்டே இருக்கு. அந்த ரெஸ்கியூவும் முடியுது, உயிரோட அங்க யாருமே கிடைக்கல. இதை பார்த்து இந்த டாக்ஸுக்கு ஏதாவது பண்ணணும்னு நினைக்கிற அந்த போலீஸ் டிபார்ட்மெண்ட் ஒரு குரூப் ஆஃப் வாலண்டியர் பீப்புளை கூப்பிட்டு இந்த இடிபாடுகளுக்குள்ள வாலண்டியரா போய் சிக்கின மாதிரி படுத்துக்க சொல்றாங்க. இந்த டாக்ஸும் அவங்க இருந்த இடத்துக்கு போய் மோப்பம் பிடிச்சு நம்ம தான் இவங்களை கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னு ரொம்ப சந்தோஷமாகி மறுபடியும் பழைய நிலைமைக்கு வருது. உண்மையிலே டாக்ஸ் எவ்வளவு ஒரு அழகான கிரியேச்சர் பாருங்களேன். இது பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கங்கிற உங்களோட தாட்ஸை கமெண்ட்ஸ்ல சொல்லிட்டு இது மாதிரி இன்னும் நிறைய வீடியோஸ் டெய்லி உங்க ஃபீட்ல வரதுக்கு கியூரியஸ் நண்பனை மறக்காம ஃபாலோ பண்ணிருங்க.